எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சின்ன ஒரு விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிறதுக்கு கடுப்பாக இருக்குன்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் ஒரு கிராண்ட் மால் இருக்குது. அங்கே அப்படியே கிட்ஸுக்கும் விளையாடுறதுக்கு இருக்குது. நம்மளும் ஷாப்பிங் பண்ணிட்டோம். மெயின் ரோட்டை கிராஸ் பண்ணி அப்படியே வந்துட்டோங்க. இங்கே இப்போ இப்படியே நம்ம டைரெக்டாக மெயின் ரோட்டில் போகணுன்னா கொஞ்சம் ரொம்ப தூரம். எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அதனால் என்னால் வந்து வர முடியலன்ட்டு இப்போ சரி நடந்து நம்ம போகும், இங்கே பக்கத்துலேயே இருக்குன்ட்டு, அந்த கிராண்ட் மால் பக்கத்துலேயே இருக்குன்ட்டு அப்படியே நாங்கள் இங்கே கிளம்பிட்டோம். இங்கே அந்த எப்படின்னா இது நமக்கு எப்படி நம்ம ஊர்லலாம் ஷார்ட்கட் இருக்கிற மாதிரி இங்கேயும் அந்த கிராண்ட் மால் போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அது விளையாட்டி தான் போகலான்ட்டு இப்படியே வந்துட்டோம். ஒரு நெக்ஸ்ட்டு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. ஆனால் அங்கே கிட்ஸுக்குன்னு விளையாடுறதுக்கு அங்கே மாதிரி செட் பண்ணி வைக்கல. அதனால் இங்கே இருக்குங்கிறதுனால இங்கே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்னும் நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரத்துக்கும் என் ஹஸ்பண்ட் வரத்துக்கும் கரெக்டாக இருக்குங்க. அவங்க வந்து அப்படியே எங்களை அழைச்சிட்டு போயிடுவாங்க. இங்கெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வந்து ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது. அந்த பெடஸ்ட்ரியன் கிராஸிங்கில் தான் கிராஸ் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கிராஸ் பண்ணணுன்னா நமக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்கங்க. இதுதான் இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங். இதில் இந்த லைட் எரியுது பாருங்கள். இந்த லைட் எரியிற பட்டனை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணணும். இந்த ரெட் கலர் சிக்னல் வந்து க்ரீன் கலர் மாறினதும் நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி போகலாம். எவ்வளோ ஸ்பீடில் அந்த கார் வந்தாலும் அந்த சிக்னல் வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சுன்னா அங்கேயே நின்றுடும். நம்ம அதுக்கப்புறம் ரோட்டை கிராஸ் பண்ணி போகலாம். இங்கெல்லாம் இப்படி தான் ரூல்ஸ். இதில் தான் கிராஸ் பண்ணி போகணும் நடந்து போகிறவங்க. ஸோ என் பொண்ணு கேக்கு வேணும்னு சொன்னான்ட்டு இங்கே வந்துட்டோங்க. இது எப்படின்னா கேக்கு சாம்பிள் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த இது பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வந்துடலாம். அதுக்கு தாங்க அந்த சாம்பிள் பீஸு. ஸோ இங்கே கேக்குக்கு நாங்கள் பீஸ்க்கு வாங்குறதுக்கு வந்தோம். ஆனால் இங்கே கேக்கை வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணி வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், பார்பி மாடல், அப்புறம் காரு டைப்பில் அழகாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு அப்படி செஞ்சுட்டு போய் வாங்கலான்ட்டு வந்துட்டோம். முட்டைக்கோஸ்லேயே இந்த கலரில் இருக்குது. நான் பார்த்ததில்லை. ஓமன் ஓமனில் உள்ளது. ஒவ்வொரு இதில் உள்ளதும் தனித்தனியாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற அந்த நம்ம ஊரில் பாலமுட்டு, வாழைக்கல் இதெல்லாம் இங்கே இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்கும். வாழைக்காலாம் ஆனால் மொந்தங்காய் வந்து நான் பார்க்கல. இங்கே வந்து வரைக்கும் நேந்திரக்காய் தான் இருக்குது. பீர்க்கங்காய் இது இந்தியா. அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் டார்க் கலர்லேயும் கொஞ்சம் லைட் கலர்லேயும். அந்த மாதிரி இது என்னன்னா வேறு என்ன சொரக்காய் வந்து குண்டு சொரக்காய் நான் எங்கேயும் பார்க்கல. வந்த வரைக்கும் இந்த வீட்டு சொரக்காய் தான் இருக்குது. கோகோனட்டு இது வந்து 2 கிராம் நினைக்கிறேங்க. ஒன்று ஒரு இதாக அப்படியே முழுசாக இருக்குங்களா, இல்லை திருவி இருக்கும்ல அதுவும் இருக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். பாருங்கள், நம்ம இது ஜிஞ்சரில் 2 டைப்பு. இந்தியா வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து எதுவும் தெரியல, நான் பார்க்கல சரியா. கொஞ்சம் பெரிய சைஸில். அதே போல் பூண்டும் இந்தியா இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு பெரிய ஒவ்வொரு பல்லு பெருசு பெருசாக இருக்கும், அது மாதிரியே இருக்குது. பாருங்கள், இது வந்து இந்தியா இதெல்லாம். இது பச்சை கடலையா இல்லை, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கடலை பிடிக்கிறதுக்கு நாங்கள் இதை ஒன்று வாங்கிக்கிட்டோம். இது எப்படின்னா நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிடலாம்ட்டு எடுத்துக்கிட்டேன். இதுதான் இது குடமிளகாவில் ஏதாவது செய்யலான்ட்டு இதில் ஒரு இதை வாங்கிட்டோம். இங்கே நேந்திரப்பழம் வந்து இது கொஞ்சம் நாள் பழமாக இருக்குது. நேந்திரப்பழம் பழுத்துச்சுன்னா கொஞ்சம் பிளாக்காக தானே மாறும். நேந்திரப்பழம் இது கொஞ்சம் பழமாக இருந்துச்சு. இந்த இதில் ஒன்று எடுத்தாச்சு. என்ன வாழைப்பழம்னா மைசூர் பனானா. தெரியல, நீங்கள் சாப்பிட்டதில்லை. கிரேப்ஸ் வந்து இது மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க.
டொமேட்டோவும் இது மாதிரி பேக் பண்ணியிருக்கு, அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி லூஸில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். கத்திரிக்காயிலே இது பாருங்கள் எத்தனை டைப் இருக்குதுன்னு. இதெல்லாம் நான் பார்த்ததில்லை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக தான் இருக்குது. தான் பார்க்குறேன். நீட்டாகவும் கொஞ்சம் நீட்டாக அப்புறம் இந்த டைப்பில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஓமன் டைப்பில். அதே போல் சில்லிலையும் நிறைய டைப் இருக்குதுங்க. இது யூனியில் தான் உங்களுக்கு இதுதான் நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்துருக்கோம். வந்து டார்க் க்ரீனாக இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இது இது அப்படின்னா இது இந்தியா போலங்க. இது பங்களாதேஷ் பாவக்காய். இது இது சில்லி இது வந்து இது நல்லா காரமாக இருக்கும். இது இந்த சில்லி இது இந்தியா ரம்ஸ்டிக், அப்புறம் நெல்லிக்காய், இது எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்குது. கோக்காவும் இந்தியாவில் இருக்குது. கோக்கம் இந்தியா தான். இது எல்லாமே இந்தியா. நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நம்ம அப்படியே வாங்கிக்கலாங்க. அதுக்கு கவரில் இருக்கும். லெமன்லேயே நிறைய டைப் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் இது காய் போல், இது காய் கொஞ்சம் பழம். இது ஜூஸ் ஒரு லெமன் நினைக்கிறேன். இது ஒரு நாட்டுக்கு ஏற்றபடி வச்சுருவாங்க. அப்போ பழம் ஃப்ரூட் செக்ஷனுக்கு போய்ட்டு அந்த தர்பூசணி எப்போதுமே கிடைக்கும். நமக்குலாம் வந்து நம்ம ஊர்லலாம் அந்த சீசன் அப்போலாம் கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எப்போதுமே இங்கே தர்பூசணி. ஆப்பிள்லேயே நிறைய டைப் இது வந்து காளான் இல்லை ப்ரௌன் கலர். வல்லாரைக்கீரை இருக்குங்க இங்கே. சிம்பிளாக இருக்கு ஆல்ரெடி. இது என்ன இருந்துச்சு? புளிப்பு கான்னு சொல்லுவாங்களா? என்ன அது? துவையல் இருப்பாங்களே, மூட்டு ஒலிக்கலாம். அது பிரண்டையா? இது என்னன்னே தெரியல. சுண்டக்காய், இது என்னன்னு தெரியல. மீனில் இங்கே எல்லா மீனுமே இங்கே இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சது வந்து செங்கால மீன், மத்தி மீன். இது என்ன மீனுன்னு தெரில. ஆரஞ்சு கலரில் இருக்கிறது நல்லா பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நிறைய மீன் என்னன்னு தெரியலங்க. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்லாம் வாங்கியாச்சு. அடுத்தது நம்ம செக்ஷனுக்கு இங்கே நான் வந்துட்டேங்க. எப்போதும் லேடிஸ்னாலே ட்ரெஸ்ஸு, இந்த காஸ்மெட்டிக்ஸ் அது மாதிரி தான். ஸோ அதனால் நான் இங்கே வந்துட்டேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் எதாவது பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலான்ட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ பலாசா பேண்டு இதில் பார்த்தேன். இது கொஞ்சம் ஆஃபரில் இங்கே போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு பேண்ட்டு வந்து 10 கிராம்ஸ். 10 கிராம்ஸ்னால் நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு 240 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 240. ஸோ இதில் மட்டும் ஏதாவது ஒரு 2 பேண்ட் எடுத்துக்கலான்ட்டு இதில் நான் அப்படியே 2 பேண்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதுதாங்க அந்த கிட்ஸ் ஏரியா. இங்கே தாங்க கிட்ஸுக்கு இங்கே கொண்டு வந்து விளையாட விடலாம். இது வந்து ஃப்ரீ தான். ஆனால் இதுக்குன்னு கொஞ்சம் ரூல்ஸ் இங்கே எழுதியிருக்காங்க. இதுக்கு என்ன ரூல்ஸ்னால் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள குழந்தைங்க தான் இதில் அலோடு போல். அது மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் என் பொண்ணு கொஞ்சம் நான் பேசி அப்படியே விட்டுட்டேன். நான் விளையாட்டுன்னு. ஆனால் இது சேஃப்டி தாங்க. அங்கே உள்ள பத்திரமா ஒரு ஆள் எப்போதும் இருப்பாங்க. அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க. உள்ளே சண்டை போடாமல் குழந்தைங்கள. இதுதான் அந்த கிட்ஸு ப்ளே ஏரியா. உள்ளே நம்ம விட்டுட்டு நம்ம போகலாம். நாங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறங்கிட்டோங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா, எங்களோட ஃபிஷ் தொட்டி என் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்காக ஆசையாக வாங்கினாங்க. அது வந்து ஒரு பெரிய கதை.
அந்த மீன் தொட்டியை நான் உடச்சிட்டேங்க. ஸோ அதனால் இங்கே வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு தொட்டி வாங்கலான்ட்டு வந்துட்டோம். அதனால் பார்க்குறதுக்கே நான் அழகழகாக இருக்கு. இது எல்லாமே பெரிய பாக்ஸு. நாங்கள் வாங்கினது சிங்கிள். அது இங்கே இருக்கு பாருங்க. சுந்தர் இதுதான். வேற எதுவும் மீன் வேணும் உனக்கு? இதை சேர்த்து 2ஆ விடலாமா? 2ஆ விடக்கூடாது, தனித்தனியாக தான் விடணும். 2ஆ விட்டா செத்துரும். ஏன் சண்டை போட்டுக்குங்களா? இது என்ன ரஞ்சித்து? ஐயா ஆமாயா. ஸோ இன்றைக்கி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சுங்க. அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே ஷாப் வேணுன்ட்டு ஒரு இது ஏதோ செட் பண்ணி வச்சுருக்காங்க. காரு வந்து ப்ரைஸ் விழுற மாதிரி. எப்படின்னா வந்து இந்த காரு தான் 100 கிராம்ஸ்க்கு நம்ம அமௌண்ட் வாங்கினோன்னா இது மாதிரி 4 கார்டு போல். சும்மா மீடியம்னு இருந்துச்சு. மீடியம் தான் இவ்வளோ பெருசுங்க. வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.